லைஃப் அஸ்ட்ராலஜி சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜனவரி 7ஆம் தேதி முதல் வித்யாகாரகர் புதன் மிக வலுவா புத ஆதித்ய யோகத்தை நிறைவாக வலுப்பெற செய்ய போகிறாங்கங்க. இதன் காரணமாக ஏற்படக்கூடிய அபரிவிதமான மாற்றங்கள் மகர ராசிகளுக்காரவங்களுக்கு என்ன அப்படிங்கிறத ஆராய்ந்து பார்க்கும்போது இனி ஜாலியோ ஜாலி தான் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் இயற்கை சுபகிரகமாக இருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதன் கிரகம் சனியின் பார்வையில் நட்பு கிரகமாக பார்க்கப்படுறாரு. ராசியின் அதிபதி சனிக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதன் விரைய ஸ்தானத்தில் சூரியனோட இணைந்து வலம் வருகிறாங்க. இந்த வருடத்தின் துவக்கத்திலேயே விரயத்தில் வலம் வந்தாலும் அதி தீவிரமாக ஜனவரி 7ஆம் தேதி முதல் புத ஆதித்ய யோகத்தை அள்ளி கொடுக்க போறாங்க. ஏனென்றால் ஜனவரி 14ஆம் தேதி முதல் சூரியன் வலுவாக ஜென்மராசிக்குள் நுழையிறாங்க. அதற்கு முன்னதாக இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் புத ஆதித்ய யோகம் நிறைவான தனலாபத்தை, முன்னேற்ற வாய்ப்புகளையும், இரட்டிப்பான மகிழ்ச்சி நிறைந்த குடும்ப சுப நிகழ்ச்சிகளையும் இனிமையாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக காலங்களை கொடுக்கிறது. எதிர்பார்ப்பதை காட்டிலும் பெரிய அளவிலான காரிய தடைகள், சிரமங்கள் போன்றவற்றை முற்றிலுமாக விலக நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாக சந்திக்கக்கூடிய வகையில் பல அற்புதமான வாய்ப்புகளை எளிதில் ஏற்படுத்தி கொடுக்க போறாங்க. அதனால மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகள், சிக்கல்கள் போன்றவையெல்லாம் நிச்சயமா மகர ராசிக்காரவங்களுக்கு விலக பொதுவான ஜென்மங்கள் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கும் போது புதன் எவ்வளவு சிறப்பாக நன்மைகளை கொடுக்க மாட்டார். ஆனால் அதே நேரத்தில் விரயம் போன்ற இடங்கள்ல அவ்வளவு சிறப்பான நன்மைகள் கிடைக்கவில்லை என்றாலும் கூட மிக மோசமான விளைவுகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார். ராசிக்கு சகாயவானாக இருக்கக்கூடிய புதன் விரயத்தில் அமர்ந்து புத ஆதித்ய அதி தீவிரமாக மாற்றக்கூடிய இந்த வேளையில நினைப்பதை காட்டிலும் சுப நிகழ்ச்சிகள் தாமதம் இல்லாமல் கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் நிறைவாக அமையக்கூடியதாக அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது. மிகப்பெரிய சிக்கல்கள், சிரமங்கள் போன்றவை தகர்த்தெறியப்பட்டு சிறிய வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாக சந்திக்கக்கூடிய மாற்றங்களை வலுவாக பெற்றுத்தர போறாரு வித்யாகாரகரான புதன். ஏனென்றால் வித்யாகாரகரான புதனை பொறுத்த வரைக்கும் பொதுவான சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய கிரகமாக, ஒளி பொருந்திய கிரகமாகவும் பார்க்கப்படுறாரு. அவருக்கு கொடுக்கக்கூடிய அறிவாற்றல் என்பது எதிரிகளை பந்தாடக்கூடிய அளவிற்கு விவேகம் நிறைந்தவையாக அமைவதோடு மட்டுமல்லாமல் வித்யாகாரகரான புதன் அறிவுக்கு மட்டும் அதிபதி அல்ல, வித்தை, கணிதம், எண்ஜோதிடம், கம்ப்யூட்டர், மீடியா, செய்தித்தாள், பேச்சுத்திறன், பயந்த சுபாவம், உணர்வு போன்ற அனைத்திற்கும் அதிபதியாக பார்க்கப்படுறாங்க. அதனால் அவர் வலுவாக வீற்றிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இரட்டிப்பு மகிழ்ச்சியும் பல்வேறு வகையான சுப நிகழ்ச்சிகளும் இனிமையாக சந்திப்பதற்கான யோகம் உறுதியாக உண்டு. ஏனென்றால் ஜனவரி 7ஆம் தேதி முதல் புத ஆதித்ய யோகம் வெளிப்பெறக்கூடிய வேளையில சூரியன் சுபத்துவ பாதையில் திரும்புறாங்க. வித்யாகாரகரான புதன் இந்த தருணம் பல்வேறு வகையான தடை தாமதங்களை மகர ராசிகளுக்கு தகத்தெறிந்து முதன்மையான சுப நிகழ்ச்சிகளை, முதன்மையான சுப விரயங்களை ஏற்படுத்தி கொடுக்க போறாருங்க. இந்த தருணத்துல வீடு பழுபார்த்தல், வாகனம் பழுபார்த்தல், புதிதாக பல்வேறு வகையான முதலீடுகளை அதிகரித்தல், அனைத்து வகையான நல்ல வாய்ப்புகளும் நிறைவான அமைவதற்கான முதன்மையான யோகம் மற்ற ராசிகளை காட்டிலும் சற்று கூடுதலாகவே மகர ராசிக்காரவங்களுக்கு நிறைவாக கிடைக்க போகுது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார். குடும்பத்தில் 7.5 சனியின் இறுதி காலகட்டத்தில் பல்வேறு வகையான பிரச்சனைகள், சிரமங்கள் அனைத்தும் முடிவுக்கு வருவதோடு பல்வேறு வகையில் சுப நிகழ்ச்சிகள் இனிமையாக சந்திப்பதற்கான யோகமும் இனி ஜாலியோ ஜாலிதாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் இனிமையான சுப விரயங்களை மகிழ்ச்சியோட எதிர்கொள்வதற்கான யோகமும் உறுதியான உங்களுக்கு கிடைக்கப்பெறுகிறது. அதிலும் விரயஸ்தானத்தை வெளிப்படுத்துவதால் இந்த தருணத்தில் திருமணம், புத்திர பாக்கியம், காது குத்து, வளைகாப்பு, புதுமனை புகுவிழா என பல்வேறு வகையான சுப நிகழ்ச்சிகளில் நீங்கள் எதிர்பார்த்தபடியே மிக சிறப்பாக திட்டமிட்டு செம்மையாக செய்து முடிப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒன்று தருணமாக அமையப்போகிறது என்பதை உறுதியாக எடுத்து காட்டுங்க. இது மகர ராசிக்காரவங்களுக்கு மிகப்பெரிய அளவில் மகிழ்ச்சியும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுப்பதற்கான சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்குதுங்க. எதிர்பாராத பண விரயத்திற்காக சாத்தியக்கூறுகள் உண்டு. உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை நோக்கி தருகிறாங்க. வித்யாகாரகன் புதன் சூரியன் விரயத்தில் அதிகரிக்கும் அலைச்சல் அதிகரித்தாலும் அதற்கேற்ற ஆதாயம், தன நிறைவு நிறைவாக
கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வருது. சற்று ஆரோக்கியத்தில் மட்டும் கூடுதல் கவனத்தோடு இருப்பது நல்லது. இந்த வேளையில் பல்வேறு வகையான சிரமம் தவிர்க்க வேண்டும் என்றால் நிச்சயமாக நீங்கள் திட்டமிட்டு செயல்படுவது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை மிக சிறப்பாக மாற்றி கொள்வதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை உறுதியாக அள்ளி கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லைங்க. உத்தியோகம் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய பெருவாரியான நெருக்கடிகள், சிக்கல்கள் இந்த தருணத்தில் கட்டுக்குள்ளே வருவதற்கான யோகங்கள் உண்டுங்க. விரயஸ்தானத்தில் சனி பாதஸ்தானத்தில் அமர்ந்திருக்கும் போது விரயஸ்தானத்தில் சனியின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதன் சமத்துவ பாதையில் திரும்புவது நிச்சயமாக உத்தியோகம் சார்ந்த பணிகளில் ஊதிய உயர்வு, பதவி உயர்வு உள்ளிட்ட பல நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு முயற்சியில் வெற்றிகரமாக அமைவதற்கு யோகம் உண்டுங்க. நீங்கள் ஆசைப்பட்டபடியே உத்தியோகம் சார்ந்த பணிகளில் நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் நோக்கி பயணிக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான அற்புதமான வாய்ப்புகள் எந்த விதமான தடைகளும் தாமதமும் இன்றி மகர ராசிக்காரவங்களுடைய உறுதியாக சேருகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாங்க. பெரிய அளவில் காரிய தடைகள் விலகும். உங்களுடைய திறமைக்கு அதிகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் பல்வேறு வகையான பணிகள் மிகவும் சிறப்பாக செம்மையாகவும் அமையும். தொழில்துறை வியாபாரத்துறையில் நுணுக்கங்களை நன்கு கற்றறிந்து செயல்படுவதால் அலைச்சல்கள் குறைப்பதற்கான யோகம் உண்டு. திட்டமிட்டு செயல்படுவதன் மூலம் மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகளும் அலைச்சல்களும் தவிர்த்து லாபத்தை உயர்த்தி கொள்வதற்கான நல்ல யோகம் நிறைவாக இந்த வேளையில் உறுதியாக மகர ராசிக்காரவங்களுக்கு எந்த விதமான தடையும் இன்றி கிடைக்க போகிறாங்க. தொழிலை விரிவுபடுத்துவது மற்றும் தொழில்ஸ்தானம் பங்குதாரர்கள் வாடிக்கையாளர்களின் ஒத்துழைப்பு சாதகமாக அமைதல், நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு போன்றவை கச்சிதமாக அமைவது நல்ல முன்னேற்றத்தை மகர ராசிக்காரவங்க உறுதியாக சந்திக்க முடியும். கலைத்துறையின் மூலமாக சுக்கிரனுடைய இந்த வேளையில் சாதகமாக வலம் வர போறாரு. இந்த ராசிக்காரவங்களுக்கு நினைப்பதை காட்டிலும் வருமானம், புதிய வாய்ப்புகள் அபரிமிதமாக கிடைக்கும். தடை தாமதங்களை சந்தித்து வந்த வருமானங்களை குறைப்பது இதெல்லாம் பின்னடைவு போன்றவற்றை முற்றிலுமாக நீக்கி முன்னேற்றங்கள் வழிவகை செய்யக்கூடும் வகையில் மனதிற்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தக்கூடிய எல்லா விஷயங்களும் பல சந்தர்ப்பங்கள் நிறைவாக கலைத்துறையில் உண்டு. அரசியல் சார்ந்த பணிகளும் பல்வேறு வகையான சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகள் உறுதியாக மகர ராசிக்காரவங்க சந்திப்பதற்கான முதன்மையான ஒரு விஷயமாக இருக்குது. இந்த வேலையில் கிடைக்கிறது. மாணவிகள் சிறப்பாக முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்கிது. மாணவர்களின் கல்வியில் மட்டுமல்ல, தற்போது எழுதக்கூடிய தேர்வுகளில் அதிக மதிப்பெண் தேர்ச்சியும் பெறுவதற்கான யோகமும் நிறைவாக உண்டு. விவசாயம் சார்ந்த பணிகளில் விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும். உங்களது கடின உழைப்பிற்கு ஏற்ற நல்ல பலனை நிறைவாக கொடுக்கும் வேளையில் சந்திப்பதற்கான யோகம் உண்டுங்க. எதிர்பாராத வீண் வரியங்களை, நெருக்கடிகள் போன்ற பிரச்சனைகள் விலகும். நல்ல முன்னேற்றத்திற்கான வழிவகை செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் வலுவாக மகர ராசிக்காரவங்களுக்கு உண்டு. மேலும் இந்த தருணத்தை மகர ராசிக்காரவங்க மகிழ்ச்சி நிறைந்த தருணமாக மாற்றிக்கொள்ள மகர ராசிக்காரவங்க வாரத்தில் புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்று வழிபாடு செய்யுங்க. தடை தாமதம் அனைத்தும் தகர்த்தெறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் இனி உங்களுடைய வாழ்க்கையில் மிகவும் சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. மகிழ்ச்சி தாங்க உங்கள் வாழ்க்கையில் இனிமேட்டு. அதனால் மகர ராசிக்காரவங்க நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருங்க. அதே மாதிரி மகர ராசிக்காரவங்க உங்களால் முடிஞ்சவங்களுக்கு அன்னதானம் கொடுங்க. அதாவது இவ்வளோதான் கொடுக்கணும் அப்படிங்கிறது கிடையாதுங்க. உங்களால் எவ்வளோ கொடுக்க முடியுமோ அவ்வளோ கொடுக்கலாம். அதாவது அட்லீஸ்ட் ஒருத்தருக்காவது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா சாப்பாடு வாங்கி கொடுக்கலாங்க. என்னால் வீட்டிலலாம் சமைச்சு எடுத்துகிட்டு போய் கொடுக்குற அளவுக்கு டைம் இல்லை அந்த அளவுக்குலாம் எனக்கு தெரியாதுங்க அப்படின்ற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா உங்களால் வெளியில் கடைகளில் ஹோட்டலில் கூட நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு சாப்பாடு கூட வாங்கி நீங்கள் கண்டிப்பாக ஒரு ஏழைக்கு கொடுங்க. அந்த உணவு கொடுக்கும்போது ஒரு 10 ரூபா பாட்டில் தண்ணி பாட்டில் வாங்கி அதில் வச்சு கொடுங்க. தண்ணியோட சேர்த்து அவங்களுக்கு கொடுங்க. உங்களால் எப்பப்பெல்லாம் முடியுதோ இந்த மாதிரி வாங்கி கொடுங்க. அதே மாதிரி காலை வேளையில் இட்லியும் கண்டிப்பாக இட்லி வாங்கி கொடுங்க. அதாவது அதில் உளுந்து கலந்து இருக்கும்போது அது ஒரு கிரகத்தினுடைய தன்மையை நமக்கு குறிக்கிறதுனால நம்ம வாழ்க்கையில் இருந்த தடை தாமதங்கள் எல்லாம் போயிடும். அதனால இந்த மாதிரி உணவுகளை நீங்கள் வாங்கி கொடுக்கும்போது கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது காத்துக்கிட்டு இருக்கு. இனிமேட்டு உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி தான். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.